World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. நம்ம எல்லாம் மிகவும் ரொம்ப ஆர்வமாக தீவிரமாக ஒவ்வொரு சேனல்லையும் போய்ட்டு சனிப்பெயர்ச்சி எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்ற நிறைய ஒரு கருத்தானது வந்து இந்த ஒரு 6 மந்த்தாகவே போயிட்டுருக்குங்க. சனிப்பெயர்ச்சி அப்படின்னாவே முதல்ல சனி பகவான் யார், அவர் எப்படி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பார், எப்படி நல்லா இருக்கிறவங்களுக்கு பாதிக்க மாட்டார் அப்படின்ற விஷயங்களை முதல்ல நம்ம ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயிற்சிக்கான பலன்களே போகணும். இதுதான் என்னுடைய முக்கியமான சனி பயிற்சி விதிகளில் ஒன்று. நம்மளுடைய மாணவர்களுக்கு நம்ம வந்து வகுப்பில் நடத்தும் போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருப்போம். சனி பயிற்சி ஒருத்தருக்கு பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்றதுக்காக பல விதிகள் கொடுத்துருப்போம். அதில் வந்து ஒரு சிறப்பு விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜனகால ஜாதகத்தில், நம்மளுடைய ஜாதகத்தில், நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் முதல்ல ஜாதகத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் இல்லையா, இந்த பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் வருவார். ஓகேங்களா, 5ஆம் இடத்துக்கு அதிபதி தான் சூரியனாக வருவார். ஆனால் பூர்வீகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய நபர் வந்து சனி பகவான். இந்த சனி பகவானை தான் நம்ம குலதெய்வமாகவும் சொல்கிறோம். அப்போ நம்ம குலத்தையே காக்கக்கூடிய அந்த சனி பகவான், நம்மளுக்கு ஆயுளை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான், நமக்கு தொழிலை சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான், நம்மளுடைய செயல்பாடுகளில் ஒவ்வொரு இடங்கள்லையும் சனி இல்லாமல் ஒரு செயலானது வெற்றி பெறாது. நம்ம நிற்கிறதுலேருந்து, நடக்கிறதுலேருந்து, பேசுறதுலேருந்து, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலும் அது ஒரு தொழில் தான். அந்த தொழிலுக்கு காரகனே இந்த சனி பகவான் தான். இப்படி எல்லா இடங்கள்லையுமே வியாபித்து இருக்கக்கூடிய இந்த சனி பகவானை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவி. சனியோடைய பண்பு வேற, சனியோடைய காரகம் வேற, போட்டு குழப்பிக்கிறாங்க எல்லாருமே. ஓகேங்களா, முதல்ல சனின்றது என்ன அப்படின்னா நீதி, நேர்மை, தர்மம். இந்த வழியில் நீங்கள் நடக்கிறவராக இப்போ இருக்கீங்க, யாருக்கும் துரோகம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அடுத்தவங்களுக்காக நீங்கள் நிறைய செஞ்சுட்டே இருக்கீங்க, புண்ணியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சனி பயிற்சி அல்ல, எந்த பயிற்சியை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜனகால ஜாதகத்தின் அடிப்படையில் நம்மளுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவகமானது உங்களுக்கு வலிமையாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் சனிப்பெயர்ச்சி நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 5க்கு 5ஆம் இடமான 9ஆம் இடம் வலிமை பெற்றவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி நினச்சி நீங்கள் பெரிய அளவுக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம எத்தனையோ லேக்ஸ் கணக்கில் இருக்கிறவங்க, கோடிக்கணக்கில் இருக்கிற, மில்லியன் கணக்கில் இருக்கிறவங்க நம்ம பார்த்துருப்போம். அப்போ அவங்களுக்கெல்லாம் சனிப்பெயர்ச்சி வராதா அப்படின்னா எல்லாருக்கும் சனிப்பெயர்ச்சி வரும். ஆனால் ஜாதக கொடுப்பனை ஒன்று இப்படி இருக்குது. அப்போ எந்த பயிற்சிகள் வந்தாலும் ஜாதகம் சிறப்பாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பயிற்சியானது ஒன்றும் செய்யாது. இதுதான் விதி. இதை தாண்டி வேறு எப்படியெல்லாம் சனி பகவான் இருந்தால் உங்களுக்கு யோகத்தை செய்வார் அப்படின்னா, சனி யாருக்கெல்லாம் யோகியாக வராரோ, ஓகேங்களா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்கம்பம் நாம யோகத்தில் பிறந்திருக்காரு, இல்லை கண்டம் நாம யோகத்தில் பிறந்திருக்காரு, இல்லை பரிகம் நாம யோகத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா அவர்களுக்கு சனி பகவான் யோகியாக வருவார். அந்த ஜாதகத்தில் புதன் பகவான் நன்றாக இருக்கு, யோகத்துக்கு காரகனான புதன் பகவான் நன்றாக இருந்து சனி லக்னத்துக்கு மறையாமல் இருந்து, லக்னத்துக்கு மறையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த சனி பகவான் வந்து எந்த சூழ்நிலையுமே உங்களுக்கு எடுக்க மாட்டார். சனி வரக்கூடிய காலங்கள் நம்மளுடைய படிப்பினை காலங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சனி வரக்கூடிய காலங்கள் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் என்னதுங்க பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய காலம். இவ்வளோதான் விஷயம். சனிக்கு உண்டான கிரகத்தோடைய பேர் என்னென்னா மந்தன்னு பேர். ஓகேங்களா, தாமத காரகன் பேர். ஒரு விஷயத்த பொறுமையாக நின்று பண்ணுறவன்னு பேர். ஓகேவா, அப்பேற்பட்ட கிரகம் ஒருத்தர் ஜாதகத்தில் ஒருத்தருடைய ராசிக்கு வரும்போது அந்த ராசிக்கு வரக்கூடிய நிலைக்கு பேர் என்னன்னா ஜென்மம் அப்படின்னு பேர். ஜென்மத்து மேலே, நான் பிறந்த ராசி மேலே என்னுடைய சனி பகவான் காலத்துக்கு தொழில்காரகனான சனி பகவான் வரார் அப்படின்றதுனால அந்த நேரங்களில் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. ஏன்னா சந்திரன்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வேகமான ஒரு கிரகம். ஓகேங்களா, அடுத்த செகண்ட் நம்மளுடைய மனசானது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம மனம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக போகணும், இந்த இடத்துல பொறுமையாக போகணும்,
நிதானமாக போகணும், எதுக்கு இவ்வளோ வேகம் அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் தான் நம்மளுடைய சனி பகவான். ரைட்டுங்களா? எப்பயுமே வேகமாக போனால் முட்டிக்கும். சில நேரங்களில் பொறுமையும் அவசியம். அப்போ அந்த பொறுமையை சொல்லக்கூடிய நபர் யாருன்னா சனி பகவான் தான். ரைட்டுங்களா? அடுத்தது வரேன். சனி பகவான் வேறு எப்படியெல்லாம் இருந்தால் யோகத்தை கொடுப்பார் சார் அப்படின்னா, லக்னத்தை பொறுத்த வரலும் நீங்கள் வந்து யோகத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது லக்னத்தை பொறுத்த வரலும் சனி பகவான் நம்ம உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடங்களில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னாலும் கண்டிப்பாக அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தருவது இல்லைங்க. ஓகேங்களா? இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அதே போல் சனி பகவான் எந்த ராசியில், எந்த ஒரு லக்னத்திலேருந்து நீங்கள் இனி வரை எந்த ராசியில் வேணால் உட்காந்துருக்கட்டும், சனி பகவான் வந்து ஒரு யோகாதிபதியினுடைய சாரத்தில் இருக்கார். ஒரு 5ஆம் அதிபதியோட சாரத்தில் இருக்கிறார், ஒரு 9ஆம் அதிபதியோட சாரத்தில் இருக்கிறார், ஒரு 5ஆம் அதிபதியுடைய பார்வையில் இருக்கிறார், ஒரு 9ஆம் அதிபதியுடைய பார்வையில் இருக்காருன்னாலும் அவர்களுக்கும் சனி பகவானுடைய பாதிப்புகள் வந்து பெரிய அளவு இருக்காதுங்க. ஓகேங்களா? ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து நிவர்த்தி பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு ஒரு அனலைஸ் பார்த்துட்டு, எனக்கு இந்த ஜாதகத்தில் சனி பகவான் உண்மையாலுமே பாதிப்பு இருக்கிறாரா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் சனி பாதிக்கும் அப்படின்னு வெளியெடுத்ததுக்கு அப்புறம் தான் சனி பயிற்சிக்கே நீங்கள் உள்ளே வரணும். மொட்டையாக பார்க்கக்கூடாது. 12 ராசிகள் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகேங்களா? 140 கோடி இந்தியாவில் மட்டும் இருக்காங்க, தமிழ்நாட்டில் மட்டும் 8 கோடி மக்கள் இருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே சனி வந்துட்டாருன்னா சனி எல்லாருக்கும் ஒவ்வொரு ராசியில் இருப்பார். அப்போ அந்த பாதிப்பு நம்ம எடுத்தோம்னா அது தவறு. ஓகேங்களா? அப்போ யாருக்கு பாதிக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்னும் தெளிவாக எடுக்கணும். அப்படின்னா ஜனகால ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக ஆய்வுகள் செய்யாமல் எனக்கு சனி பயிற்சி பாதிக்கும்னு சொல்கிறது. எப்பயுமே ஜனகால ஜாதகத்தின் அடிப்படையில், தசாபுத்தியின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன தசா ஓடுதோ அவர் தான் லீடர். ஓகேங்களா? இன்றைக்கி ஆளுங்கட்சி யாரோ அவங்க தான் இன்றைக்கி வந்து எல்லாமே செய்ய முடியும். ஓகேங்களா? அதனால் அவரை விட்டுட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு தவறான ஒரு தசாபுத்தி நடக்குது, அதுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் வேறையாக இருக்கும். ஆனால் அவரை விட்டுட்டு நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாம் எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு அஷ்டமச்சனி வந்துருச்சு, எனக்கு கண்டகச்சனி வந்துருச்சு, ஓகே எனக்கு ஜென்மசனி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழி யாரை தூக்கி போடுறோம்? சனி பகவானால் போடுறோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து நம்ம செய்யக்கூடிய தவறுகளை அடுத்தவன் மேலே சொல்கிறப்ப அந்த கான்செப்டை நிறுத்தினாவே தான் இது வந்து சரியாகும். ஸோ சனி பயிற்சியினுடைய மூலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சனி பயிற்சியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலங்கள் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படணும். இதுதான் அதோடைய அமைப்பு. ஓகேங்களா? அதை தாண்டி நீங்கள் ஒன்றும் பெரிய குழப்பிக்கிறதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? அப்போ ஜனகால ஜாதகத்தில் நான் சொல்கிற அமைப்புலலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சனி பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு தசாபுத்தியும் அங்கே சரியில்லை. ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து இங்கே கோச்சாரத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து உங்கள் ஜென்மத்துக்கு வராரு, இல்லை 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, இல்லை 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, இல்லை 7ல் இருக்கிறாரு, 8ல் இருக்கிறாரு, அப்படி இந்த மாதிரி 4ல் இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த பாதிப்போடு சேர்ந்து இவரும் அந்த பொதுமை, நிதானம், தடை, தாமதம் அப்படின்ற ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுனால எல்லாருமே வந்து கஷ்டப்படுறதுக்கான காரணம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ சனி பயிற்சினா நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ம உள்ளே போய் பலன் சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்போ முதல்ல இதுதான் சனி பயிற்சி, இதுதான் சனியோட அமைப்பு, சனி இதையெல்லாம் பண்ண போகிறேன். அதே போல் சனி உங்கள் ஜனகால ஜாதகத்தில் நல்லா இருக்காரு, நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன இல்லையா அந்த ரூல், அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அந்த ரூல் பிரகாரம் நல்லா இருக்காரு அப்படின்னா சனி பகவான் இந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு வரும்போது தான் உங்களுக்கு நல்லது, அதிகமாக நல்லது பண்ணிகிட்டு இருப்பார். நீங்கள் நிறைய போய் பாருங்கள், நிறைய பேருக்கு கண்டகச்சனி காலங்களில், அஷ்டமச்சனி காலங்களில், ஜென்மசனி காலங்களில் தான் திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். ஓகேங்களா? கர்மாவுக்கு காரகன் அவர் தானே. அப்போ அந்த கர்மா காரகன் வரும்போது தான் அந்த நிகழ்வையே நடக்க போகுது. அப்படின்றதுனால ஒரு பாதிப்புன்னா ஒன் சைடை நம்ம அவுட் வந்துட்டார் உடனே பாதிப்புன்னு நம்ம எடுக்காமல் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்ற விஷயங்கள் நம்ம தெளிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த சனி பயிற்சி வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? இந்த சனி பயிற்சி எப்போ சார் வருது அப்படின்னா, இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29/3/2025 ஓகேங்களா, கரெக்டாக இரவு வந்து 9:44 அந்த மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சனி பகவானுடைய பயிற்சியானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியிலிருந்து, ஓகேங்களா, இது வரைக்கும் கும்பராசியில் சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருந்தார். இப்போ அவர் வந்து மீனராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார். ஓகேங்களா? ஒவ்வொரு பயிற்சியும் சராசரி வந்து 2.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஒரு ராசிக்கு 2.5 வருஷம் சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருப்பார் அப்படின்ற விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ வந்து சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறார். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, நம்ம எடுத்தோடனே சொல்லுவோம் இல்லையா, சனி பயிற்சி ஆகிட்டார், 2.5 வருஷம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுப்பாரு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்படி சொல்லும்போது இந்த சனி பகவான் இந்த ஒரு வருஷம் 2025 ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகேங்களா? 2025 ஃபுல்லாகவே சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் 7 டிகிரியை தாண்டவே இல்லை. இந்த ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் ஆரம்பித்து ஒரு 7 டிகிரிக்குள்ளே தான் அவருடைய பயணமானது வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போ புரட்டாதி உத்திரட்டாதி 1ஆம் பாதம், உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் தான் இருக்குங்க. ஸோ இந்த ராசியில் வந்து ஒரு 7 டிகிரின்னு போடும்போது புரட்டாதி வந்து 4ஆம் பாதங்க, புரட்டாதி 4ஆம் பாதத்தில் ஒரு 3.20 டிகிரி, உத்திரட்டாதியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டிகிரிங்க 1ஆம் பாதம்.
உத்திரட்டாதியில் 1ஆம் பாதத்துக்கு வந்து ஒரு 3.20ங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6.40 தான் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய இதே இருக்குது. ஓகே, உத்திரட்டாதி 2க்கு லைட்டாக தான் போயிட்டு வரார். அப்போ அதிகமாக பாதிக்கக்கூடிய பாதங்கள் பார்க்கும்போது இந்த 2 பாதத்துக்கு மட்டும்தான் சனி பகவானுடைய பயிற்சி இந்த வருஷத்தில் இருக்குது. நான் 2025க்கு மட்டும்தான் சொல்கிறேன். சனி பயிற்சி இன்னும் 2 வருஷம் இல்லையா, 2 வருஷம் இல்லையா. ஸோ நமக்கு வந்து இந்த வருஷத்தில் நமக்கு 2025 சனி பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படின்னா வெறும் 2 பாதத்துக்கு மட்டும்தான் சனி பயிற்சி ஆனது. அந்த இந்த வருஷம் ஃபுல்லாகவே அவர் இருக்க போகிறார். ஓகேவா? அப்படி இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய பார்வைகளால் எடுக்கும்போது முதல்ல சனியுடைய பார்வை தன்னுடைய 3ஆம் பார்வையால் ரிஷப வீட்டை பார்ப்பார், தன்னுடைய 7ஆம் பார்வையால் கன்னி வீட்டை பார்ப்பார், தன்னுடைய 10ஆம் பார்வையால் தனுசு வீட்டை பார்ப்பார். இதில் வந்து முதல் 2 பாதங்கள் எடுக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதம், கிருத்திகை நட்சத்திரம் 3வது பாதம். இந்த 2 பாதங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு. அதே போல் இந்த ராசியை எடுத்து பார்க்கும்போது இங்கே முதல்ல இருக்கும்போது உத்திரம் 2, உத்திரம் 3. இந்த ராசிக்காரங்களுக்கு தான் இந்த சனியோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நட்சத்திர ரீதியாக தொடர்புகள் வந்து 7ஆம் பார்வையில் இங்கே தொடர்புகள் வருது. அதே போல் இந்த ராசிக்கு எடுத்தோம் அப்படின்னா மூல நட்சத்திரம், மூலம் 1, மூலம் 2 இந்த 2 பாதங்களுக்கு தான் அதிகமான ஒரு பாதிப்பையே கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்குது. மீண்டும் சொல்கிறேன், இந்த பாதிப்புன்ற விஷயங்களை என்ன சொல்கிறேன் அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது, நிதானமாக இருக்கிறது, ஒரு விஷயத்த 10 தடவை யோசிச்சு செய்கிறது, தடையாகி தாமதமாகி நடக்கிறது, இதுதான் பாதிப்பு. ரைட்டா? இதுக்கான வழிபாடுகள் இருக்குது, இதுக்கான வந்து பிரத்யேக மந்திரங்கள் இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணாவே அதை நம்ம வந்து அறிஞ்சிருக்க முடியும். ரைட்டா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சனி பயிற்சி ஆயிடுச்சு உடனே நம்ம என்ன சொல்லுவாங்க, ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடம், அதாவது 7ஆம் இடமாக வருது, கண்டகச்சனியாக வருது. பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், அதிகமான பாதிப்பு தரக்கூடிய இடங்களாக சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயம் நம்ம சொல்கிறது அஷ்டமச்சனி, 2வதாக சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்மசனி, 3வதாக சொல்கிறது கண்டகச்சனி, 4வதாக சொல்கிறது அர்த்தாஷ்டமச்சனி. இப்போ 4 வகையாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? சனியை வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் ஒரு ராசியில் பயிற்சி ஆகிறாருன்னா அந்த ராசி எந்த ராசிக்கு பயிற்சி ஆனாலும் அதுக்கு பேர் ஜென்ம சனின்னு பேர். அப்போ இன்றைக்கி மீனராசியில் பயிற்சி ஆகிறாருன்னா அந்த ராசிக்கு பேர் ஜென்மத்தில் பிறந்த சந்திரன் மேலே சனி வர்றதுனால ஜென்ம சனின்னு பேர். ஓகேங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி அவர் கும்பராசியில் இருப்பார் இல்லையா, அப்போ இது என்ன சனியாக இருந்திருப்பார் அப்படின்னா விரய சனியாக இருந்திருப்பார். இந்த 12 என்பது விரய பாவகம். ஓகே, அப்போ மீனராசிக்கு 12ஆம் இடத்துல கும்பராசியாக வர்றதுனால அது விரய பாவம், மீனத்துக்கு அது விரயமாக இருக்கிறதுனால விரயச்சனியாக வந்து இது வரைக்கும் வந்து யாருக்குங்க, இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருந்திருப்பாங்க. அடுத்தது இப்போ எங்கே போகிறார் அவர் அப்படின்னா இப்போ குடும்பச்சனியாக போகிறார் ஒரு வேளை. அதாவது இப்போ பாருங்கள், இதுக்கு மேசராசி, இப்போ பாருங்கள் இந்த ராசிக்கு பாருங்கள், இப்போ கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமாக மாறிடும். கும்பராசிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இது 2ஆம் இடமாக மாறும். இந்த கும்பத்துக்கு இது 2ன்றதுனால குடும்பச்சனின்னு அர்த்தம். மீனத்துக்கு இது 12 முதல்ல இருக்கும்போது அது விரயச்சனியாக இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ ஒரு ராசியில் வரும்போது அது ஜென்மசனியாக சொல்கிறோம், ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரும்போது அது வந்து விரயச்சனியாக சொல்கிறோம், ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரும்போது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பச்சனியாக மாறுது. ஓகேங்களா? இது வந்து முக்கியமான அந்த 7.5 ஆண்டுகள் அப்படின்றது. ஓகேங்களா? நான் என்னுடைய அலுவலகத்தில் முன்னாடியே எழுதியிருப்பேன், ஒரு முகப்பொலி எழுதியிருப்பேன். ஓகேங்களா? தினசரி 2 7.5களை கலக்கும் நாம் எதுக்காக வந்து 7.5 சனியை பார்த்து பயப்படணும் அப்படின்றத என்னுடைய அலுவலகத்தில் முதல் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த சூழ்நிலையுமே நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க, உண்மையாக இருக்கீங்க, யாருக்கும் ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட்டுங்களா? சனி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஓகேங்களா? நம்ம செய்கிறோம் இல்லையா, நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் எல்லாம் சேமிக்கப்பட்டு மீண்டும் வந்து ஜென்மசனியில் வரும்போது உங்களை பிடிச்சி வச்சிருவார். ஓகேங்களா? நீ என்ன ஆடின அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வேகத்தை தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்க. இதுதான் நம்ம வந்து ஜென்மசனி நம்ம சொல்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த நேரங்களில் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி சந்தோஷத்தையும் நீங்கள் ஒரே மனநிலையோடு ஏற்றுக்கணும், துக்கத்தையும் ஒரே மனநிலையோடு ஏற்றுக்கணுன்றது தான் பிரபஞ்சத்துடைய விதி. சந்தோஷம் வரும்போது, பணம் வரும்போது ரொம்ப ஓவராக ஆடுறது, நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறது. அப்புறம் துக்கம் வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும், அப்போ யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையை நம்ம என்றைக்கு மாற்றிக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையை வந்து சரியாக பயணிக்க முடியும். இதுதான் ரூலுங்க. இதை நீங்கள் எல்லாருமே மைண்டில் செட் பண்ணிக்கணும். அப்போ இதை நீங்கள் பயனில் வச்சுக்கோங்க. ரைட்? அதே போல் ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துல போகும்போது அதுக்கு பேர் அர்த்த அஷ்டம சனின்னு பேர். ஏன்னா அஷ்டம்னா 8ன்னு அர்த்தம் இல்லையா, அஷ்டம்னா 8ன்னு அர்த்தம், அர்த்தம்னா அதில் பாதின்னு அர்த்தம். அப்போ 8ல் பாதி 4. ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்துட்டாரு அப்படின்னா, ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்துட்டாருன்னா அதுக்கு பேர்
அர்த்த அஷ்டம சனி, அர்த்த அஷ்டம அப்படின்னு பேர், அர்த்தாஷ்டமன்னு பேர். அப்போ இந்த தனுசு ராசிக்கு பாருங்கள், இப்போ 4ஆம் இடத்துல வந்துடுவார். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ 4ஆம் இடத்துல வந்திருக்கிறார். அப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களா இருந்தால் 4ஆம் இடத்துல வர்றதுனால ஓகேங்களா, இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு. மீதியெல்லாம் அடுத்த வருஷம் தான். அர்த்தாஷ்டம சனி. அப்போ நீங்கள் அஷ்டம சனியில் எவ்வளோ கஷ்டப்படுவில்லையோ அதில் கொஞ்சம் பாதி கஷ்டத்தை நீங்கள் அர்த்தாஷ்டமத்தில் செய்வேன். அப்போ நீ எவ்வளோ இந்த பாவங்கள் ஒரு 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 ராசிக்கு வந்து என்ன 2.5 வருஷம் இல்லையா? ஸோ 2.5 வருஷம், அடுத்தது 5 வருஷம், அப்புறம் ஒரு 2.5 வருஷம், 7.5 வருஷம். ஒரு 7.5 வருஷத்தில் நீ எதனால தவறு பண்ணியிருந்தீங்கன்னா அதில் அதாவது தவறுகளில் ஒரு 50% நீ அர்த்தாஷ்டம சனி வரும்போது அனுபவிக்க போகிறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹெல்த் ரீதியாக அதையும் போட்டு கண்டதெல்லாம் போட்டு சாப்பிட்டு அதை இதையும் பண்ணி நம்ம உடம்பை கெடுத்து வச்சுருப்போம் இல்லையா? அதுக்கு வந்து ரிலீவ் பண்ணக்கூடிய இடத்துல தான் சனி பகவான் அங்கே வரார். ஓகேங்களா? அப்போ 4ஆம் இடம் என்பது அர்த்த அஷ்டம சனின்னு பேர். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த நேரங்களில் வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த தண்டனைகளுக்காக, நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்லேருந்து, ஓகேங்களா, நம்ம செய்யக்கூடிய தோஷங்கள்லேருந்து ஒரு 50% அந்த காலங்களில் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணுன்றது தான் சனி பகவான். அதனால தான் சனிக்கு வந்து ஈஸ்வர பட்டனே கொடுத்தாங்க. ஓகேங்களா? சனியை பார்த்து பயந்து என்ன பண்ணார்? ஈஸ்வரனே போய் தவளையாக மாறி அந்த ஒளிஞ்சுக்கிட்ட கதையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? சனி பகவான் மட்டும்தான் அவருடைய கடமையை துல்லியமாக செய்யக்கூடியவர். அது யாருக்கும் வந்து எடுக்க மாட்டார். அவர்கிட்ட இருந்து விலகினவங்க வந்து 3 பேர் தான். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்தாத் ஹனுமன் இல்லையா? ஹனுமனை வந்து அவரால் பிடிக்கவே முடியல. இன்றைக்கி வரைக்கும் ஹனுமனுடைய இது வந்து நான் ஹனுமனை வழிபடும் போது சனி பகவானுடைய ஆதிக்கம் குறையும் என்பது இயல்பான ஒரு விஷயம். அடுத்ததாக இருக்கக்கூடியது விநாயகர். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா? இன்று போய் நாளை வான்ற கதை. ஸோ அந்த மாதிரி வந்து விநாயகருடைய வழிபாடு. அதுக்கு அடுத்ததாக 3ஆவதாக இருக்கக்கூடியது வந்து ஐயப்பன். ஓகேங்களா? ஐயப்பனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிரம்மச்சரியத்திலேயே இருக்கிறதுனால யார் வந்து கர்ம வினைகள் வேண்டான்றாங்களோ அவங்கள பிரம்மச்சரியத்தை நோக்கி போவாங்க. ஸோ துறவரம் மேற்கொண்டு வாழக்கூடிய ஒரு நபர்கள் வந்து எக்காரணத்து கொண்டு வந்து சனி பகவானுடைய இது வந்து பெரிய பாதிப்பு பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஐயப்பனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்புகள் உண்டு. ஸோ இந்த தெய்வங்களை எல்லாம் நீங்கள் முறையாக வழிபட்டிங்கனாவே இந்த சனி பயிற்சி வந்து ஒன்றுமே பண்ணாதுன்றதான் யதார்த்தமான உண்மை. ஓகேங்களா? ஸோ இது நம்ம எல்லாமே பொதுவாக எடுத்துக்கிறோம். அப்போ அடுத்தது 4 வரக்கூடியதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? அர்த்த அஷ்டம சனின்னு பார்த்தோம். அடுத்தது 7ஆம் இடத்துல இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு நேர் 7ல் வந்து சனி பகவான் வரார். அப்போ நேர் 7ஆம் இடம் என்பது சமுதாயம், வாடிக்கையாளர், நம்மளோட துணை இல்லையா? பொதுமக்கள் எல்லாமே 7ஆம் இடம் தான். அப்போ இந்த நேரங்களில் அவங்க என்ன பண்ணணும்? அந்த இடங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அவங்கக்கிட்ட அதிகமாக இது பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ 7ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா கண்டகச்சனியாக கொடுக்க போகிறாரு. கண்டகம்னா என்ன? ஓகே, அப்போ பொதுவாக வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியது, ஒரு விபத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்போ பொதுவாக நம்ம கண்டகம்ன்ற வார்த்தை என்ன சொல்கிறோன்னா தடையை ஏற்படுத்த போகிறாரு. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அந்த விஷயத்துக்கு கண்டத்தை கொடுக்க போகிறாரு. உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? இறப்புன்னு எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? எதை நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு தடை, ஒரு தாமதம், ஒரு இழப்பு அப்படின்னு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது. இதுதான் வந்து கண்டம்ன்ற வார்த்தைக்கு ஒரு ஒரிஜினலான ரூலுங்க. ஸோ 7ஆம் இடத்துல வரப்போகிறாரு. ரைட்டுங்களா? அடுத்தது ஓகேங்களா? இப்போ 8ஆம் இடத்துக்கு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க எடுத்துக்கங்களேன். சிம்ம ராசிலேருந்து எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசியானது 8 வரும். அங்கே வந்து சனி பகவான் வரும். 8ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாக சனி என்பவன் தொழில்காரகன் நான் சொன்னேன். சனி என்பவன் தொழில்காரகன். அப்போ 8ஆம் இடத்துக்கு போகும்போது ஆயுள் ஸ்தானத்தில் சனி பகவான் போகக்கூடிய நேரங்களில் ஆயுள் நல்லா இருக்கும், அதில் தப்பு கிடையாது. ஆனால் அந்த நேரங்களில் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். எனவே சனி என்ற தொழில்காரகன் தன்னுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போனதுனால தொழிலில் பிரச்சனை வரும். இதுதான் உண்மை. ஓகேவா? அப்போ தொழிலில் என்ன செய்கிறியோ அதை அப்படியே செஞ்சுட்டு போ. அகலக்கால் வைக்காமல், இருக்கிறவங்களை பற்றி கவலைப்படாமல், கூட இருக்கிறவங்கள வச்சு பயணிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா சனி என்பவன் வேலையாட்கள் பிரச்சனை வரும், கூட இருக்கிறவங்க பழகிறவங்க எல்லாம் பிரச்சனை வரும். ஓகேங்களா? அனுசரித்து போய் ஆகணும். இதுதான் அதோடைய அம்சமே ஒழிய அதை நினச்சி நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா சனி குறிப்பிட்ட லக்னங்களுக்கு யோகமாக வருவார். யாருக்கு சார் வருவார் அப்படின்னா முதல்ல ரிஷப லக்னம், அற்புதமான யோகாதிபதி. ரிஷப லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடியது சனி பகவான் தான். ஓகேங்களா? அப்போ ரிஷப லக்னத்துக்கு வந்து அவருடைய நண்பர், முக்கியமான ஒரு நண்பர் ரிஷப லக்னத்துக்கு சனி தான். அப்போ ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தாவே நீங்கள் எந்த சனி நடந்தாலும் சரிங்க, மற்றவங்களுக்கு 100% பாதிப்புனா அவங்களுக்குலாம் ஒரு 60 to 75% தான் சொல்லணும். அவ்வளோதான் பாதிக்கும், அதுக்கு மேலே பாதிப்பாது. ஏன்னா நண்பனாக போயிட்டார். ஓகேங்களா? சுக்கரன் வந்து எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவார்? தேஜா பண்ணிடுவார். ஆனால் சனி தன்னுடைய தன்மையை கொடுக்கவே ஆகணுன்றதுனால பலனை கொடுத்துருவார். ஆனால் கொஞ்சம் மெதுவாக அதோடைய தடைகளை கொடுத்துட்டு இருப்பார். அவ்வளோதான் விஷயம். அப்போ ரிஷபத்துக்கு அற்புதமான யோகாதிபதியாக இருப்பார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி, துலாமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னத்துக்கு 4க்கும் 5க்கும் உடையவராக வர்றதுனால
அற்புதமாக. அப்போ சுக்கரனுடைய லக்னத்தில் பிறந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு, சுக்கரன் துலாம் ராசியில் பிறந்திருக்கீங்க இல்லை ரிஷப ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பெரிய அளவில் சனி நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நட்பு என்னென்னா நம்ம சொல்லுவோம் புதனுடைய வீடுன்னு சொல்லுவோம். ஆனால் புதன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதனுக்கு அஷ்டமாதிபதியும் அவராக வருவார். ஓகேங்களா? அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து கண்டிப்பாக நல்லது அல்ல. அதே மாதிரி கன்னி ராசிக்கு பொறுத்தவரையிலும் 5ஆம் அதிபதியாக வரதான் சூப்பரு. ஆனால் 6ஆம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் பிரச்சனையும் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ பொதுவாக ஜாதக ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை முடிவு பண்ணிட்டு தான் இந்த சனி பயிற்சி பாதிக்குமா அப்படின்ற விஷயத்த இது பண்ணணும். உங்களுடைய தசா புத்தி என்ன நடக்குது சார், எனக்கு யோக தசை நடக்குது அப்படின்னா நீங்கள் சனி பயிற்சி தூக்கி வாரம் போட்டுருங்க. ஓகேவா? இப்போ உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு குரு தசை நடக்குதுங்க. குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஜாதகத்தில் ஒரு 9 மேஷ லக்னம் 9ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மேஷ லக்னம் 9ஆம் இடத்துல வந்து குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாக்கியாதிபதியுடைய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இந்த பாக்கியாதிபதி திசையில் சனி வந்து வந்துட்டார் அப்படின்னா சனி மேஷத்துக்கு இப்போ வந்து 12ஆம் இடத்துக்கு வரைய சனியாக வரார் அப்படின்னா உடனே நம்ம பாதிப்புன்னு எடுக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? உனக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும், வெளிநாட்டிலேருந்து வருமானத்தை கொடுக்கும், நீ வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும், வெளிநாட்டு சொத்து சோகம் வாங்கக்கூடிய கொடுக்கும், பறக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? ஏதோ ஒரு வகையில் 12ஆம் இடத்தை தொடர்பை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ 12ஆம் இடத்தை சார்ந்த தொழிலை உங்களுக்கு செய்ய வைக்கும். இதுதான் அதோடைய பண்ணக்கூடிய விஷயமே தவிர நீங்கள் போட்டு அதை பண்ணுவார் இது பண்ணுவான்ற குழப்பம் ஏதாவது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வந்து ஜென்ம சனி எனக்கு வரப்போகிறாரு, எனக்கு 7 வருஷத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? இதே இந்த குருதசைக்கு பதிலாக சனி தசை நடக்குது அவங்களுக்கு மேஷ லக்னத்துக்கு அப்படின்னா சனி இவருக்கு 10ஆம் அதிபதி ப்ளஸ் பாதகாதிபதியும் கூட. அப்போ அவர் வரும்போது தான் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அவர் எங்கே இருக்கிறாரு அப்போ இந்த லக்னத்துக்குலாம் மறையணும். மேஷ லக்னத்தை பொறுத்தவரையிலும் சனி பகவான் மறைந்தால் மட்டுமே நிறைந்த லாபம். அப்போ 3ல் இருக்கிறாரு, 6ல் இருக்கிறாரு, அதே மாதிரி வந்து 8ல் இருக்கிறாரு. ஓகேங்களா? 3, 6, 10, 11 முதல் தரமான இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் முதல் தரமான யோகம். ஸோ இந்த மாதிரி இருந்துட்டாருன்னா நல்லது. அப்போ மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதியாக 11ல் வரதுனால 11ல் இல்லாமல் 10ல் இருக்கலாம். ஏன்னா 11க்கு 12ஆம் இடம் வந்து 10ஆம் இடம்னாலும் அங்கே இருக்கலாம். ஸோ இந்த அமைப்பில் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லது பண்ணி கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான்ற இது யார் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கணும். அப்போ இதில் யாருக்கு கடுமையான பகைன்னா சிம்மத்துக்கும், அதாவது சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தான் மிக கடுமையான பகை. அதுக்கப்புறம் மேஷராசி பிறந்தவங்க, விருச்சக ராசியில் பிறந்தவங்க, இந்த ராசிக்காரங்களுக்கு தான் இந்த சனி பயிற்சினால ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் வரும். ஆனால் ஜனகால ஜாதகத்தில் உங்களுக்கு சனியோடைய கொடுப்பனையை பார்த்து தான் நீங்கள் தெளிவான ஒரு முடிவு பண்ணணும். ஓகேங்களா? இது பண்ணாமல் நீங்கள் வந்து சனி பயிற்சி அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு முதல்ல சனி பகவான் என்ன பண்ணுவார்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம வந்து பலனுக்குள்ளேயே போகணுன்றதுனால இப்போ நம்ம சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இனி அடுத்தடுத்த நம்ம பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய பலன்களை விரிவாக பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நான் உங்கள் MKR. நன்றி.